வெல்கம் டு அஸ்திரம் தமிழ். இப்போது நம்ம அல்ஜிப்ரா பார்ட் 6ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என், அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லிட்டு அதானே பார்த்தோம். இப்போது அதே மாதிரியான ரிசல்ட்ஸ் தான், ஆனால் அந்த ரிசல்ட்டில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி அது மட்டும்தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி. அதே மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் கியூப் வந்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலாக இதிலிருந்து இந்த டேர்மை வந்து நம்ம என்னன்னு எடுத்து வச்சு, இது வந்து என்னன்னு எடுத்துகிட்டு இந்த க்யூப்பில் வர டேர்மை வந்து என்ன இந்த ஃபார்முலாவில் போடுவோம், என் கியூப் மைனஸ் 3n சொல்லிட்டு போடுவோமா. அதே தான் இங்கேயும் அதே ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாவோட ஷார்ட்டர் வெர்ஷன் தான் இது. இங்கே என்ன வரும் அப்படின்னா, இதை வந்து ரூட் டீயை வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே என்ன வரும், அதாவது டி ரூட் டி மைனஸ் 3 இன்ட்டு ரூட் டி அப்படின்னு சொல்லிட்டு வருமா. ஸோ இந்த இடத்துல டி ரூட் டி இருக்குது, மைனஸ் 3 ரூட் டி இருக்குது. இதுலேருந்து காமனாக எதை வெளியே எடுப்போம், ரூட் டீயை வெளியே எடுக்கலாம், ரூட் டி. அதே மாதிரி இங்கே உள்ள டி மைனஸ் 3ன்னு இருக்கும். ஸோ அதுதான் அதனுடைய டெரிவேஷனு, ரூட் டி டி மைனஸ் 3. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது ரூட் ஆஃப் ஏதாவது ஒரு நம்பர், ரூட் 7 ரூட் 5 ரூட் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் கியூப்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, டேரெக்டாக இந்த அப்ரோச்சுக்கு வந்துடலாம். அதாவது என்னென்னா, இந்த அப்ரோச்சும் பண்ணலாம், ஆனால் அதை விட இது டேரெக்டாக இருக்கும். அதாவது என்னது அப்படின்னா, இந்த ரூட் ஆஃப் டி இன்டூ டி மைனஸ் 3 அப்படின்ற ரிசல்ட். சரியா. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதுக்கும் அதே தான், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் கியூப், அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி இன்டூ டி ப்ளஸ் 3. ஓகேவா. இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட். அதாவது டேரெக்டாகவே வந்துடலாம் அந்த ரிசல்ட்டுக்கு. அதுதான் இந்த ரெண்டு ரிசல்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, டேரெக்டாகவே போட்டலாம். அப்படின்னா தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி போட்டலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 1 ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஒன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2 அப்படின்னு சொல்லிட்டு தானே வரும். அதான் சொல்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா தென் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா. இது ஒன்று. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு என்ன வரும் அப்படின்னா, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு வரும். அது இதில் போட்டு பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1னா இங்கேயும் மைனஸ் 1 ப்ளஸ் ஒன் டிவைடட் பை மைனஸ் 1 அதை போட்டோம். இதை சால்வ் பண்ணால் வரும் மைனஸ் 2. ஓகேவா. அதாவது இது வந்து ஒரு கண்டிஷனு, இந்த இது வந்து ஒரு கண்டிஷனு. ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது இதில், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதில் இன்னொரு விஷயம், அதாவது இந்த டெரிவேஷன் ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் கியூப் வந்து எப்போயுமே என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இது ஒன்று. இது இல்லை அப்படின்னா ஆர். வேறு என்ன இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸ் பவர் 6, அதாவது இந்த எக்ஸ் கியூப் மல்டிபிள் ஆனால் எக்ஸ் பவர் 6, இது 0வோட மல்டிபிள் ஆனால் 0 தான் இருக்கும், ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு 0. இது ஒன்று. இது இல்லை அப்போ இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா ஆர். இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா, இந்த எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் என்ன டேரெக்டாக ஏதோ நம்பர்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி மக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு டேரெக்டாக கொஸ்டினில் ரிசல்ட்ஸில் இதை டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சா. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என், இன்னொன்று எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என், அந்த ரெண்டு ஃபார்மெட்டுக்கும் ரூட் ஆஃப் டீன்னு சொல்லி கொடுத்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் கியூப் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ரூட் ஆஃப் டி இன்டூ டி மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடலாம். அது ஒன்று. இதே மாதிரி அதில் மைனஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ரூட் ஆஃப் டி இன்டூ டி ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். அது ஒன்று. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த 3 கண்டிஷனு என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2, தென் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா
அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது கண்டிஷன் 1. அடுத்து செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்னவாக இருக்கும், எக்ஸ் வந்து -1 இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் தேர்டு கண்டிஷனு எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் கியூப் வந்து எப்போயுமே 0வாக இருக்கும். ஆர் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, இல்லை அப்படின்னா எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா. இப்போ இது பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன்ட்டேன். இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா இப்போது இந்த மாதிரி கொடுக்குறப்ப அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஒரு கண்டிஷன். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு -1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தென் எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு +1 சொல்லிட்டு இருக்கும். இது வந்து ஒரு கண்டிஷன். ஓகேவா. இது வந்துட்டு எதுக்காக இந்த கண்டிஷன் அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி சம்ஸ் இருக்கப்போ க்யூப் டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எக்ஸ் க்யூப்னு டேரெக்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக -1 இல்லை +1 சொல்லிட்டு போட்டு போயிடலாம். அதுக்கு தான். ஓகேவா. சரி, இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். அதாவது இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் இந்த ரெண்டு ஈக்குவேஷன். சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். எப்படி மாற்றுவோம், டிவைடட் பை எக்ஸ் போடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை எக்ஸ் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 1, அதுக்கு டிவைடட் பை எக்ஸ் போட்டால் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 7 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அது ஒன்று. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸால் டிவைட் பண்ணால் இங்கே எக்ஸு ப்ளஸ் 11 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாமா. இதுதான் நமக்கு ரிசல்ட் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்களே, எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ப்ளஸ் 7 டிவைடட் பை 1 ப்ளஸ் 11 சொல்லிட்டு வரும். அப்போ 8 டிவைடட் பை 12ன்னு சொல்லிட்டு வரும். 4 டேபிள் அடித்தா 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸ். அப்போ 2 டிவைடட் பை 3. ஆப்ஷன் பி அதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்து இந்த சம்மு இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. நம்ம கண்டிஷன் பார்த்தோமா, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி தான் வரும் அப்படின்னு. அப்போது இங்கே எக்ஸில் என்ன பவர் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. டேரெக்டாக இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 பவர் 7 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 பவர் 117. அதாவது இந்த ரெண்டு டேர்மே எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளஸில் தான் இருக்குது. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு +1 தான் இருக்குது. ஸோ அப்போ அதில் பவர் என்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்போது இது 1 + 1 ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், ஆன்சர் 2. ஆப்ஷன் டி. ஓகேவா. இப்போ அடுத்து இந்த சம்மு இஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க டேர்மை என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இது நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த ஸ்கொயர் அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு √3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை வந்துட்டு என்னென்னு வச்சுக்கோங்க, என்னன்னு வச்சுக்கோங்க. இதனோட ஃபார்முலா தான் நமக்கு தெரியும்ல. இதனோட ஃபார்முலா என்ன, n கியூப் மைனஸ் 3n த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. இந்த ஃபார்முலாவில் இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா n கியூப் √3 கியூப் பண்ண என்ன வரும், 3√3 மைனஸ் 3 இன்ட்டு √3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ ப்ளஸ் 3√3 மைனஸ் 3√3 என்ன ஆகும், 0ன்னு வந்துடும். -2 மட்டும் இங்கே இருக்கும். அப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா -2. ஓகேவா. இப்போது அடுத்து இந்த சம் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு √7 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த √7 சொல்லிட்டு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணுறது எப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா டிவைடட் பை எக்ஸ் போட்டோம் அப்படின்னா என்னாகும், எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடுமா. ஓகேவா. அடுத்து இந்த டேர்மை சால்வ் பண்ணணும். அதாவது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். சரி, இங்கேயும் வேறு பவர் இருக்குது, இங்கேயும் வேறு பவர் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
அதாவது இந்த ரெண்டு டேர்முக்கும் ஒரே பவர் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு 1/x பண்ணிடுங்க. இன்ட்டு 1/x பண்ணால் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இதை எடுத்து எழுதுனா அப்படின்னா இது கேன்சல் ஆகிட்டு இங்கே எக்ஸ் பவர் க்யூப் வரும். இங்கே வந்துட்டு ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் க்யூப் வந்துடும். ஓகேவா? இங்கே எக்ஸ் பவர் க்யூப் இருக்குது, இங்கே வந்து ரூட்டில் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணலாம், டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். அதாவது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு இந்த டேர்மை வந்து ரூட் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரூட் ஆஃப் டி இன்ட்டு டி மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, அடுத்து என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் டி வந்து என்ன 7, இந்த ரூட் டி உள்ள என்ன வேல்யூ இருக்குன்னா 7 தான் இருக்குது, 7 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இனி அடுத்து இதை சால்வ் பண்ண என்ன வரும், ரூட் 7 இன்ட்டு 4, அதாவது 4 ரூட் 7 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அதை எடுத்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் க்யூப், அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ வந்துட்டு ரூட் 7 டிவைடட் பை 4 இன்ட்டு ரூட் 7. இந்த ரூட் 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 டிவைடட் பை 4 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் 1 டிவைடட் பை 4. அடுத்து இந்த சம் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 13 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் க்யூப்ன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க டேர்மை கன்வர்ஷன் போடுங்க. கன்வர்ஷன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுங்க. எதுக்கு மாற்றணும் அப்படின்னா இங்கே ப்ளஸில் கொடுத்துருக்கான், ஆனால் இங்கே மைனஸில் இருக்குது. இது எதுக்கு எப்படி மைனஸில் வருதுன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கப்போ மட்டும்தான் எக்ஸ் க்யூப் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் க்யூப்ஸ் ஈக்குவல் டு என் க்யூப் மைனஸ் 3n சொல்லிட்டு வரும். அப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கான், ப்ளஸில் கொடுத்துருக்கான். ப்ளஸில் கொடுத்துருக்கதை மைனஸுக்கு மாற்றணும். ஸோ அதான் மைனஸுக்கு மாற்றினா என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் இங்கே கே ஸ்கொயர்ட் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 13 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 13 மைனஸ் 4, அதாவது ரூட் 13 ஸ்கொயர் பண்ணால் 13 தான் வரும். அப்போது இதை மைனஸ் பண்ணால் ரூட் ஆஃப் 9 சொல்லிட்டு வரும். அப்போது எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இது ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 3. ஓகேவா, 3 வந்துச்சு. இப்போது இந்த டேர்மை வந்துட்டு இந்த டேர்ம் கூட இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா என் க்யூபோட வேல்யூ வந்துட்டு 27 வரும். ப்ளஸ் 3 இன்ட்டு 3 என்ன வரும், 3 இன்ட்டு 3 அப்படின்னா 9. அப்போ 27 ப்ளஸ் 9 வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 36. சரியா, அப்போ ஆன்சர் 36 தான் ஆன்சர். அடுத்து இந்த சம் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 கேட்டிருக்கிறது. என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் க்யூப்ன்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த டேர்ம் இந்த ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. இந்த ரூட்டில் இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த டேர்மை வந்துட்டு 3யை என்னன்னு எடுத்துக்கோங்க. என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும், இது நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம். என்னன்னு எடுத்துகிட்டு இது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸாக மாற்றணும். சரியா, இந்த டேர்மை என்னன்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கோட அடுத்த டேர்ம் வந்து என்ன வரும், அதாவது இதுக்கு அடுத்த ஃபார்மில் என்ன வரும் அப்படின்னா என் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எப்படி இது வருதுன்றதை சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. இப்போது இந்த ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும், ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 3 த ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ண அப்படின்னா இந்த ரூட் எக்ஸுன்றது என்ன ஆகும், எக்ஸுன்னு வரும். ப்ளஸ் அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸுன்றது என்ன இருக்கும், பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் இன்ட்டு 1 டிவைடட் பை ரூட் எக்ஸ், அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் ஏபிஸ் ஈக்குவல் டு 9 சொல்லிட்டு வரும். ஓகேவா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 தான் இங்கே இருக்கும். இந்த ரூட் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு இங்கே 9ன்னு இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 2 சேவ் வந்துச்சுன்னா -2 ஆகிடும். அப்போ 7ன்னு வரும். அதை நம்ம இப்படி கன்வர்ஷன் கொண்டு வரதுக்கு இந்த ஃபார்முலாத்துக்கு டேரெக்டாக போட்டால் இந்த 7 வந்துடும். அதையும் சொல்கிறேன். இப்போது இந்த என்னன்றது அதாவது 3, அப்போ என்ன வந்து ஸ்கொயர் பண்ணிட்டோம், 3யை ஸ்கொயர் பண்ணால் இங்கே என்ன வரும் 9 -2, அது வந்து என்னென்னு வரும் 7ன்னு வந்துடும். இது நமக்கு டேரெக்டாக வந்துருச்சா, அதுக்காக தான் சொன்னேன் இதில் போட்டுடலாம் அப்படின்னு. சரி, இப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, அதுதான் வந்துட்டு என்னது 7. ஸோ நமக்கு இந்த இதாக வேணும். இந்த இது வேணும் அப்படின்னா இது டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுடலாம். என்ன ஃபார்முலா, n க்யூப் மைனஸ் 3n. அது டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் 7ஐ க்யூப் பண்ணால் 343 மைனஸ் 7 இன்ட்டு 3 வந்து என்ன வரும் 21ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும்
322 சரியா? 322 அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்துட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை அதே மாதிரி என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னா என்ன வரும்? இதை என் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 அப்படின்னு பண்ணணும். அதை என் ஸ்கொயர்னா 7 மைனஸ் 2, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது இந்த டேர்மை என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனோட ஃபார்முலா n கியூப் மைனஸ் 3n. இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 5 கியூப் பண்ண என்ன வரும்? 125 மைனஸ் 3 இன்ட்டு 5 அப்படின்னா 15. அப்போ 125 மைனஸ் 15 which is equal to 110. அப்போ ஆப்ஷன் சி அதான் ஆன்சர். அடுத்த இந்த சம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ரூட் ஆஃப் 7x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 3ன்னு இருக்கா. அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரி, இப்போது இந்த டேர்ம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கு இந்த டேர்மை எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றணும். அப்படி மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை எக்ஸ் பண்ணுவோமா? டிவைடட் பை எக்ஸ் போட்டால் இங்கே எக்ஸ் மைனஸ் ரூட் 7 ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. சரி, இங்கே ரூட் 7 சொல்லிட்டு வந்திருக்கு. இங்கே வந்துட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் கியூப்னு இருக்கா. இப்போ வந்துட்டு இதை டீன்னு எடுத்துக்கோங்க, அதாவது ரூட் டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபார்முலாவில் போடுங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா ரூட் டி இன்டூ டி மைனஸ் 3 அந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா இங்கே ரூட் டி வந்து என்னது 7. இந்த டி இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது? 7 மைனஸ் 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா? இப்போ 7 இங்கே 4, அப்போ 4 ரூட் 7 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? அடுத்து இங்கே இந்த சம்மு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 3ன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இந்த மாதிரி இருக்கப்போ ஒரு கண்டிஷன் பார்த்தோம் லாஸ்ட்டாக. என்ன கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் டி அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப்ன்றது 0வாக இருக்கும். இல்லை அப்படின்னா எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் 1ன்றது 0வாக இருக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த 3 கண்டிஷன் கீழே வரும். சரியா? இப்போது இந்த 3 கண்டிஷன் கீழே வருது. நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சிருச்சு ஒரு விஷயம், எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் அது நமக்கு பிரச்சனையே கிடையாது ரூட்டில். சரியா? இப்போ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதா வேலை. இப்போது இதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 18ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா எக்ஸ் பவரில் 6 இன்ட்டு 3ன்னு போடலாம். அதாவது எக்ஸ் பவர் 6 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இது ஒன்று. அதே மாதிரி எக்ஸ் பவர் 12 எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 6 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். ப்ளஸ் இங்கே எக்ஸ் பவர் 6 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போது எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ மைனஸ் 1ன்னு தெரியுமா. அப்போது எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் 1 ஹோல் கியூப் ப்ளஸ் இங்கே எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1 தான் தெரியும். அப்போ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகேவா? இந்த மைனஸ் 1ம் இந்த ப்ளஸ் 1 இங்கே கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே வந்து பவரில் க்யூப் இருக்குது. க்யூப் இருக்கப்போ என்ன வரும்? மைனஸ் 1 தான் வரும். ஓகேவா? இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் இருந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 1. இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? 0. அப்போ ஆன்சர் 0. அதே மாதிரி இந்த மாதிரியான சம்மில் எப்போல்லாம் எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு வருதோ அப்போல்லாம் கண்ணை மூட்டு போட்டலாம், எப்போயுமே ஆன்சர் 0வாக தான் இருக்கும். ஓகேவா? அதாவது எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆன்சர் வந்து 0வாக தான் இருக்கும். கண்ணை மூட்டே போட்டலாம், இதை உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? அவ்வளோதான். இதோட அல்ஜீப்ரா பார்ட் 6 முடியுது. இனி அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.